வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற இந்த கேம் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை தெரிக்க விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஷ் நம்ம அந்த குஷ்டை கொடுத்து முதல்ல அந்த பேண்டிட்ஸ்லாம் அடிக்கணும். எத்தனை பேண்டிட்ஸு? 5 பேண்டிட்ஸ் அடித்தா 300 ரூபா கிடைக்குமா? சாரி 350. ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டேன் கைஸ். வாங்க ஸ்பீடாக போய் அதை அடிப்போம். கொச்சாங்க கொச்சாங்கன்ட்டு ஒரு அடி புட்டு 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 புட்டுன்னு அடிக்கணும் கைஸ். அந்த ஸ்பெஷல் மூவ் பேர் குயிக் டேக்லாம் நல்லா அடிக்குது. ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், மாசம் அடிக்குது கைஸ். இது ஃபிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய உண்டு. பிளாக் ஃப்ரூட்ஸு, கட்டானா, நெக்ஸ்ட்டு கன்னு, வேறு சம்திங் நிறைய உண்டு கைஸ். ஓகே, இந்த பேண்டிட்ஸ்லாம் முதல்ல அடிப்போம். இப்போ எத்தனை கொண்டிருக்கோம்? 2 பேரை கொண்டிருக்கோம். இன்னொரு 3 பேர். ஐயோ எங்கே போனான்? இங்கே இருக்கான். இந்த சேவனை முடிச்சு விட்றணும் கைஸ். ரொம்ப தான் ஆடிட்டுருக்கான். அவ்வளோதான் கைஸ். 3. 4வது ஒருத்தன் அடிக்கணும் கைஸ். இவனும் நம்மளை அடிக்கானே. எவ்வளோ தைரியம் இருக்கணும். போட்டு கொல்லுங்க கைஸ், கொல்லணும். அடிச்சாச்சு, டெவலப் ஆகிருக்கேன். இதுதான் லாஸ்ட் ஒருத்தன். கொல்ல போகிறேன். அவ்வளோதான் கைஸ், கொன்னாச்சு. அடுத்த ரிப்பீட்டும் குடிச்சிட்டு போடணும் கைஸ். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நம்ம வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைப் சுத்தமாக இல்லை கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ரிப்பீட்டாக நம்ம குஷ்டை போடுவோம். பேண்டிட் கன்ஃபார்ம். ஓகே, போ. அடுத்து ஒரு 5 பேரை அடிக்கணும். டொஸ்கும் டொமைல். என்னாச்சு? பக் ஆகிட்டா? என்னாச்சு? ஏம்மா கண்ணாடி விழுந்துருக்கு. நல்லது. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. உனக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம். டொமைல் 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 டிஷ்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் அடிக்கணும். 2 3 கைஸ். நம்ம தம்பி வந்துட்டோன்னு நினைக்கேன். வந்தாலும் கொஞ்சம் நமக்கு நல்ல வேலையெல்லாம் பண்ணிவிடுவான். அவ்வளோதான். அடுத்து இவன் டிஷ்கும். கைஸ், நம்ம அடுத்த ரோப்ளாக்ஸில் என்ன வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவனும் இதே இடத்த வச்சு முடிச்சு விட்ருவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. அடுத்த குஷ்டை போடணும். பேண்டிட்ஸ் 10 லெவல் வர வரைக்கும் குஷ்டை போட்டு விட்றணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர். ஐயோ, பிளாக் ஃப்ரூட்டுக்கு முதல்ல எத்தனை ரூபா தேவைன்னு முதல்ல பார்ப்போம். முன்னே அடித்து முடிச்சுட்டு பார்ப்போம் கைஸ். அடி கொல்ல ரிப்பீட்டும் பக்கா இல்லை நெட்டு செத்துட்டா? இல்லை கைஸ், ரிப்பீட்டாக அந்த மாதிரி கணக்குது. எத்தனை வாட்டியும் வருவான்? அடி போடுங்க, போடணும். திருதாச்சு ஜென்மம். நான் அடித்தாதான் முடியும். நமக்கு நிறைய எக்ஸ்பி நெக்ஸ்ட்டு ரூபாவும் கிடைக்குது. அடி போடு குயிக் ஆகல. அவ்வளோதான், 2 அடியை போட்டு விடுங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர். எனக்கு ஒரு அடி. டொமைல் டிஷ்கும். அவ்வளோதான் கைஸ். பிளாக் ஃப்ரூட்ஸ் எத்தனை பார்ப்போம் கைஸ். இன்ட்ராக்ட் டேப்பு கண்டினியூ. 5000 ரூபாவா ஸ்டார்டிங்கில் உள்ளதே? என்ன கைஸ், 5000 ரூபா கேட்கான்லே. வேறு வழியில் 5000 ரூபா சேர்த்து முதல் பிளாக் ஃப்ரூட்ஸை வாங்குவோம். இன்னும் யாருப்பா? எவ்வளோ வந்தான் திடீர்னு வந்து கொண்டு போயிட்டே இருக்கான். யாரு கைஸ் அவன்? இது இன்விசிபிளாக வந்துட்டு போனான். நான் ஒருத்தனை கொல்லணும்.
ஸ்பீடாக கொள்ளணுங்க, ஸ்பீடாக. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, முடிஞ்சு விட்டுரும். அவ்வளோதான் கைஸ், பிளாக் ஃப்ரூட்ஸ் கீழே அவ்வளோ போட்டே இருப்போம். ஃப்ரெண்ட் நம்ம தம்பி இப்போ இன்வைட் பண்ணி தான் ஆகணும் போல. அவ்வளோதான் கைஸ், இன்வைட் பண்ணியாச்சு. இப்போ வருவான். அவன் ஏற்கனவே இந்த கேம் விளையாண்டதுனால நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான்னு தோணுது கைஸ். பார்ப்போம். அட்டி போடு போடு போடு, அட்டி அட்டி அட்டி. அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். இன்னும் ஒரு 4-5 அடி போடுவோம். அவ்வளோதான், செத்தான். இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்களே, 2 பேரை முடிச்சுடுவோம் கைஸ். இவனுக்கு 4-5 ஷாட்டை போட்டு விடணும் கைஸ், நாக் அவுட் பண்ணிவிடணும் இவங்களாம். அடி கொன்னாச்சி. இவனுக்கு ஒரு அடி, 2 ஷாட்டை போட்டு விடும். டும் டும் டும். அங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். இவனடா அடிச்சு போட்டான். அதுக்குள்ளேயா ஆளாயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த குவிஸ்ட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம இதே முடிப்போம். கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போகணுமா, இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டு, கழிச்சு போயிடுவோம். ஐயோ ட்ராக்கு வந்துட்டு பேண்டிட். இவ்வளோ நேரம் குஷ்டு போடாமல் அடிச்சிருக்கேன் பாருங்கள். சரி என்னத்த சொல்ல, இந்த ஒரு வாட்டி போட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேயே இருக்க போர் அடிக்குது ரொம்ப. அட்டியை போடுங்க. அவ்வளோதான். 1 2வது இவன் ஐயோ 2 ஐயோ 3. அடுத்து 4வது வந்திருக்கான். 4 முடிச்சாச்சு. 4 பேரை முடிச்சாச்சு. ஒருத்தன் இவனை முடிச்சு விடணும் கைஸ். போடணும் செவுட்டில் போட்டு குத்தி விடணும். வந்துட்டான், இப்போ வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. இப்போ மட்டும் வராமல் இருக்கட்டு கைஸ், சரியாயிருந்தாலாம். இப்போ இப்படி நான் குஷ்டு போடாமல் இருக்கேன் பாருங்க. என்ன பண்ணேன், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மயிரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ரிப்பீட்டும் பிளாக் ஃப்ரூட்டு போட்டாச்சு கைஸ். 31 லெவலு. ஆனால் பிளாக் ஃப்ரூட்டே நம்ம யூஸ் பண்ணல. இப்போ தான் நம்மகிட்ட 2000 இருக்குது. நிறையா ரூபா தேவை. இன்னும் ஒரு வாட்டி மட்டும் போட்டு போவோம் கைஸ். ஐயோ ரிப்பீட் அதே கொடுக்குறேன். இந்த ஜாய்ஸ்டிக் வேறு ஜரையாகுது. புட்டு 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 கொய்த்தாக்கு அட்டி கொள்ளு கொள்ளு கொள்ளுட்டேன். 1 குயிக்டாக்கு 2வது முடிக்க போகிறேன். 2 3வது எங்கே இருக்கான், அண்ணா இருக்கான். நாக் அவுட் ஷாட்டை போட்டுடும். 4வது எவம்ல என்கிட்ட வர்றவன் எவம்ல அவனுக்கெலாம் வெட்டு அடி ஒரே இடத்துல பறக்கான். ஐயோ எனக்கு லைஃப் குறைக்கான். நாக் அவுட் போட்டு விடுங்க. அவ்வளோதான். அடுத்து கடைசி ஒரு ஆள். எவனை முடிக்கலாம், இவனே முடிக்கலாம். 2 அடி போட்டு நாக் அவுட் பண்ணி விடுவோம். அவ்வளோதான் கைஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போமாச்சு போயிடும். ஸ்பீடாக எங்கே இருக்கோன்னு போட்டிருக்கு. ஸ்பீடாக போகுங்க. ஸ்பீடு டபுள் ஜம்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது. போயிடலாம். 300 மீட்டர் தான், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. அதனால் ஸ்பீடாக போயிடலாம் கைஸ். இதில் மேப் போட்டிருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம ஸ்பீடாகவே போயிடலாம். போட் டீலர் அட போல, நான் ஸ்விம் பண்ணியே போயிடுவேன். ஜிங்கு 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 படை. ஐயோ ஃபிஷ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ஆஃப் பண்ண முடியல. அப்போ தான் மாசாக இருக்கும். புட்டிங் புட்டிங் கைஸ். எப்படி மாசாக இருக்குதா? அப்படியே ஒரு பெல்ட்டி
ஸ்விம் மாசாக இருக்குது கைஸ். அப்படி இந்த பவுன்ஸ் உண்டு தெரியுமா, இந்த ட்ராம்போலின் அதே மாதிரி HSL இருக்குது. அப்படி கீழே வந்து அப்படி மாசாக இருக்குதா. செஞ்சாங்க கைஸ். என்ன இருட்டிகிட்டே போகுது, நைட் ஆகுமா? ஆமாம் கைஸ், நைட் ஆகிட்டுருக்குது. ஸ்பீடாக போகணும். அப்போ என் பிரதர் வேறு அங்கே தான் நிற்பான். ஸ்பீடாக போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஸ்பீடாக முன்னேறணும். அதுதான் நம்மளோட வழி, வேறு வழியில். ஒருத்தர் இருக்கானே, இவனை முடிச்சு விடுவோம் முதல்ல. அவ்வளோதான், ஒரு அடி முடிக்க போகிறேன், முடிச்சிட்டேன். ஆனால் இவனை இப்போ அடித்தா ஒன்றும் கிடைக்காது நமக்கு. அதான் சரி, நம்ம ஸ்பீடாக முதல்ல போய் குஷ்டை போடணும், மங்கி குஷ்டு. அப்படி தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற வழி, இந்த வழி போவோம். ஸ்பீடாக போகணும். ஸ்பீடே நான் இருக்கான் நம்ம பிரதரு. அடிக்காங்க கைஸ். இதில் PVP தான் உண்டு போல். அதுக்கு மேலே 20ஆம் லெவலில் தாண்டமே நினைக்கி. ரிப்பீட் அதே கொடுக்குறேன். ஸ்பீடு மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடலான்னு தோணுது. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி 6 பேரை முடிக்கணும்னு தோணுது கைஸ். முடிச்சிருவோம், வேறு வழி இல்லை. சரியாக இருக்குது. நீங்களே பார்க்க உங்களுக்கு போர் அடிக்கும். நெவர் மைண்டு, ஸ்பீடாக போகணும். ஸ்பீடே. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த மங்கி பாஸ் அடிக்க போகிறோம் கைஸ். என் தம்பி ஏற்கனவே கைஸ், என் தம்பி முக்கால்வாசி லைஃப்பை குறைச்சி விட்றோம். நான் அதுக்கப்புறம் அடித்து முடிச்சிடலாம். இப்போது யதார்த்தமாக நமக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி நாய்ஸாக இருந்துச்சுல்ல, அது கண்டுக்கிடாதீங்க. நான் வரதே பாருங்கள், மங்கி கிங்கு. மங்கியா கொரில்லா கிங்கு இவ்வளோ லைஃப் இருக்குது. இவன் எவ்வளோ பெரிய ஆள், இவனாலே அடிக்க கஷ்டப்படுறான். நம்மகிட்ட வெறும் ஃபிஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது. எப்படி தான் அடிக்கணும்னு எனக்கும் புரியலை கைஸ். எம்மா மரமே உடஞ்சிச்சு. சாவ போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், செத்துட்டான். நம்மளாச்சும் கொஞ்சம் டேமேஜ் கொடுப்போம். ஃபிஸ்டடு, குயிக் டேக்கிளடு. இது அடிக்குது. குயிக் டேக்கிள் யூஸ் பண்ணி ஓடு. ஐயோ, முடிய போகுது. ஜஸ்ட் மிஸ் கைஸ், தப்பிச்சிட்டோம் ஒரு லைஃப்பில். நம்ம ரிப்பீட்டாக அட்டாக் பண்ண வருதே. டேஸ்ட் தப்பிச்சு போகணும், கொஞ்சம் லைஃப் கிடைக்கட்டு. ஐயோ கைஸ், மாட்டிட்டோம். எங்கே ஸ்பானாகவும் தெரியலையே. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்பீடாக போகணும். ரிப்பீட்டோம். குடுன்னு ஓடணும். குடு. ஸ்பீடு மாப்பிள்ள. ஸ்பீடாய் ஜம்ப்பு. அவ்வளோதான். அவன் அங்கே அடி வாங்கிட்டு கிடக்கான். சாவ போகிறான்னு நினைக்கிறேன். என்ன அடிக்க சொல்கிறான், அவனே அடித்து முடிச்சிட்டாங்க கைஸ். என்ன அடிக்க சொல்லிட்டு அவனே அடிக்காம பாருங்களா. எவ்வளோ அன்ஃபேராக இருக்குது. சரியாக இருக்குது கைஸ். இதான் அவனை நம்பவே கூடாது. நம்ம இந்த மங்கி குஷ்டாச்சும் முடிப்போம். குடுன்னு அடிக்கணும். இப்படி குடுன்னு. அவன் என்கிட்ட மங்கி குஷ்டுக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் சொல்லியிருக்கேன், பார்ப்போம் இதுவாச்சும் ஒழுங்காக பண்ணுவாங்கன்ட்டு. ஸ்பீடு இன்னொருத்தர் இருக்கான். அவ்வளோதான். நம்மகிட்ட இப்போ 3000 ரூபா தான் இருக்குது. இன்னொரு 2000 ரூபா தேவைப்படுது. மங்கி குயிஸ்ட்டை முடிச்சா நமக்கு 800 ரூபா கிடைக்குது. இது கொஞ்சம் ஒர்த்து தான். ஸ்பீடாக போகும் கைஸ். சரியாக இருக்குது. இன்னொருத்தர் இருக்கான், அவனை கொல்ல போகிறேன். ஐயோ மிஸ் ஆகிட்டு. எங்கேயாச்சும் அடிப்போம். குயிக் டாக்கிள் வந்துட்டு. ஆனால் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஃபிஸ்ட்டை வச்சு அடித்து முடிப்போம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இப்போ ஸ்பீடாக போவோம். ட்ரன். அவ்வளோதான் கைஸ். அந்த இடத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். போவோம்.
என்ன நடக்குதுன்னு இப்போ இன்னொருத்தர் இருக்கான். குயிக் டேக்கிள் அட்டி 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 கொன்றணும். டிஷ் 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 டொமேல் 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 செத்துட்டான். இப்போ இன்னும் எத்தனை பேர்? ஒருத்தனை கொண்டா போதும். குயிக் டேக்கிள் இத்தனை நாள் கூட போதும். எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே ஜாலியாக இருக்குது. கொடுத்தது 2 3 3 தானா? வெறும் 3 தானா? ஓ சார் நானும் ஒரு 10 லெவல் குடிக்கிறோம்னு பார்த்தேங்க. இப்படியா மாற்றிட்டான்லே. சரி அடுத்த குஷ்டை போடுவோம். ஐயோ கஜாக்கு போயிருக்கேன். பிளாக் ஃப்ரூட்ஸ் கஜா. ஐயோ ஜம்பு. அவ்வளோதான் தப்பிச்சிட்டோம். குஷ்டை போட்டு விடுவோம். மங்கி குஷ்டை போட்டுட்டு ட்ரிப்பிட்டு அடிக்கணும். அவ்வளோதான். போய்கிட்டே இருப்போம். என் தம்பி நிறைய இதை அடிச்சு வச்சுருக்கான். இப்படி அடிப்போம். ஐயோ வேறு எங்கேயோ போட்டுட்ருக்கேன். குடு 2 பேர் சேர்ந்து அடிக்கல. ரொம்ப அட்டமாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அடி கொல்லணும் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. செத்து போயிட்டான். ரெடி. எத்தனை பேர்? 2 பேரை கொண்டிருக்கேன். இன்னும் ஒரு 4 பேரை கொல்லணும். குயிக் டேக்கிள் யூஸ் பண்ணுவோமா? எல்லாமே அடிச்சிட்டான். பக்கத்தில் வந்துட்டான். ரிப்பீட் அடிச்சிட்டான். இன்னும் ஒரு 2 அடி போட்டு விடுவோம். ஐயோ அவனே அடிச்சிட்டு இருக்காங்க. சரையாவது இவனையாச்சும் அடிப்போம். ஒழுங்காக அடிக்க விட்டா முட்டா போயில டென்ஷன் பண்ணிருக்கான். குயிக் டேக்கிள் டைவர் ஆகிட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரு 3 பேரை கொள்ளணும் கைஸ். சார் குயிக் டேக்கிள் 2 3 2 3 4 5 6 7 8 9 10 11 12 16 17 18 19 20 25 அடி அடிக்கணும் போல கைஸ். அடுத்து போவோம். எங்கேயாச்சும் இருக்கான்லா? இன்னும் 2 பேரை கொள்ளணும். நான் அங்கே ஒருத்தர் மிஸ் பண்ணாங்க. இங்கே ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன் காய்ஸ். மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ சாப்பிட்றேன். செத்துட்டேன் கைஸ். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. அதனால் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அவ்வளோதான் பண்ணிட்டேன். அவ்வளோதான் முடிச்சிட்டேன் கைஸ். அடுத்த 25 அடி போட்டு தான் எனக்கு கொள்ளணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. முடிச்சிட்டேன். ஒருத்தனை கொள்ளணும். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். அவ்வளோதான் கைஸ். போடு அடி போடு கொள்ளு ஏன்லவே இருக்க டென்ஷன் பண்ணிட்டுருக்கான். அவ்வளோதான் முடிச்சாச்சு. 2 லெவல் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 18 லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு ரிப்பீட்டும் போடுவோம். இப்போ கொரில்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். விஷயத்தை போட்டு பார்ப்போம். டபுள் ஜம்ப்பு கைஸ். எனக்கு 5000 கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ் வாங்கலான் இருக்கேன். அதுவும் ராக்கெட் ஃப்ரூட்டு. எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம். கைஸ் இப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. தண்ணியில் நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் வாங்கின உடனே குதிச்சோன்னா செத்து போயிடணும். வருத்தமாக இருக்குது கைஸ். என்ன பண்ணேன்? மிடில் டவுன் இந்த இடத்துல பிளாக் ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இடிச்சிட்டேன். எங்கே இருக்குது? என்ன இருக்குது? இதுவா? இதுதானே? இதே தான் கைஸ். கண்டினியூ. ராக்கெட் வேறு எதுவும் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் ராக்கெட் மாதிரி அடிக்கும் போல. இது 7500 இது 5000 தான். ஸ்பீடாக பண்ணிடணும். வாங்கியாச்சு கைஸ். வாங்கியாச்சு. என்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு பார்ப்போம் பவர். எம்மா மிசைல் விஷ்டம் ஆசா இருக்குது கைஸ்.
இந்த பவர் ரொம்ப மாசாக இருக்குது கைஸ். பாருங்கள், இப்போவே கீழே விழுந்தால் நம்ம செத்து போயிடுவோம். பாருங்கள், சாக மட்டும் கொஞ்சம் லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கும். அது சரியாக கைஸ். ஷிங் 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 கீழே போகும், நாங்கள் லைஃப் குறைஞ்சிட்ருக்கோம். ஐயோ, இப்படின்னா நம்ம ட்ராம்புலின் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஐயோ, லைஃப் வேறு குறையுதே. எஸ், தப்பிக்கணும் கைஸ். ஐயோ, மாட்டிக்கிட்டேன். ஊரில் விருப்பிட்டோம், தப்பிக்கணும். ஐயோ கைஸ், என்ன கைஸ் வச்சுக்கிட்டும் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இது எத்தனை ரூபா இருக்குதுன்னு பார்ப்போம். 300 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். நல்லா இருக்குதே. டபுள் ஜம்ப்பு, ஸ்பீடு. ஐயோ, கீழே வந்துட்டு. ட்ராம்புலின் டெக்னிக்கு, ட்ராம்புலின் ஸ்பீடு, எனர்ஜி வந்துட்டு. ட்ராம்புலின் பை ஸ்பீடு, ட்ராம்புலின் ஸ்பீடு, ட்ராம்புலின். கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். கரெக்டாக ரீஸ்பான் மைண்டை இங்கேயே செட் பண்ணிடுவோம். அப்படின்னா செத்தாலும் இங்கே தான் வந்துடும், அதனால் பிரச்சனை இருக்காது. ஸ்பீடாக மிஷினை போட்டு விடுவோம். முதல்ல இவனை எத்தனை அடியில் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். 1 துரத்துட்டே வரான். இது ரீலோட ரொம்ப லேட் ஆகுது. 2 ஐயோ, வந்துட்டா பக்கத்தில். ஓடு. 3 கரெக்டாக 2 அடி. ஆனால் முக்கால்வாசி கொஞ்சம் லெவல் கூட்டணுன்னா இது 2 அடியில் செத்து போயிடும் இல்லையா வேணாலும். இல்லை, மங்கி கொரிலாலாம் நிறைய அடி வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து கொரிலான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் ஸ்பீடாக போகணும். ஸ்பீடு மாப்பிள்ள, ஸ்பீடு மாப்பிள்ள, ஸ்பீடாய். அண்ணா அடிச்சுட்டு இருக்கேன் என் பிரதரு. டபுள் ஜம்ப்பு. கொரிலா உனக்காண்டி அடிச்சு வைக்கண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு அடி போட்டோம். எவ்வளோ லைஃப் குறைஞ்சிருக்கு? பாதி குறைஞ்சிருக்கா? இல்லை கைஸ், அவன் அடிச்சிருக்கான். அதான் நான் பார்த்தேன். நியூஸ் கொடுத்து முடிச்சு விடுவோம். இல்லை கைஸ், துரத்துது. இல்லை, அடிக்காதல, அடிச்சிருவோம்ல. நானும் போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மட்டுமே 5-6 லெவல் கூடி இருக்குதே பிளாக் ஃப்ரூட்ஸுக்கு. நல்லா இருக்குதே. இப்போ அவன் ஒரு அடி அடிச்சிருக்கான், நம்மளும் அதே மாதிரி அடிப்போம். அவனும் இதே ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட் போய் அடிப்போம். 2 பேர் வந்திருக்கான்ல, ஒருத்தனை கொண்டு இருக்கு பையன். யார் கைஸ் கூப்பிடவே இல்லை, அவனாவே வேணாம். கைஸ்க்கு என்ன காமி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். வேறு வழி இல்லைன்னு காமிச்சேன். என்ன பண்ணேன்? இப்போ தான் 2 பேரையே கொண்டிருக்கேன். இன்னும் நிறைய பேரை கொல்லணும். கொல்லுவோம் கைஸ், பொறுமையாக கொல்லுவோம். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஒரு அடி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு வெறுப்பேற்றிட்டு போவோம். இப்போ தூரமாக இருந்து ஒரு அடி போடணும். இப்படி தான் கைஸ், இப்படி தான் அவ்வளோதான் அடிக்கணும். அவ்வளோதான். ஏடி அவன் மேலே அடித்தா நான் மேலேருந்து கீழே அடிச்சுட்டேன். நான் கைஸ் மாசு. பக்கத்தில் வரும், அடித்து முடிச்சுருவேன். எப்படி மாசாக இருந்துச்சா? கலக்கலா வந்துட்டாங்க. நான் இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டாக பாஸை அடிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு அடி எம்மா பறந்துட்டான் கைஸ். பறந்து போய் அடிக்கலாம் ஓடிட்டுருக்கான். அங்கேயும் வந்துட்டான். ரிப்பீட்ஸ் பண்ணிட்டான். அடிக்க முடியல. இப்படி என்னையே துரத்துட்டு வரான். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. கிருஷ்ணா அடிக்கும். இல்லை, என் பிரதரை தான் அடிப்பான். நான் அடிக்கலல்ல. ஒரு அடியை போட்டு விடணும். அவ்வளோதான், பறந்து போயிடுவான். இவனுக்கு ஒரு அடியை போடணும் முதல்ல. நமக்கு அப்படியாவது கிடைக்கவும் செய்யும். மரம் உடஞ்சிட்டு அடி வம்பாரு. இன்னொன்று போட்டு விடுவோம். இப்போ மட்டும் கடைசி நேரத்தில் அவன் அடித்தானா எனக்கு டென்ஷன் ஆயிருங்க. ஒரு அடி அடிச்சிடாத. ஜஸ்ட் மிஸ் கைஸ். அடிச்சிடாத. எஸ், இல்லையா கொன்றதில் ப்ளீஸ். நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன். ஒரு அடி அவ்வளோதான் கைஸ். அடிச்சாச்சு. சரி, இந்த கொரிலா அடிப்போம். செத்து போய் இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்? இன்னும் 4 பேர் அடிக்கணும். ஸ்பீடாக அடிப்போம். தம்பி ஹெல்ப் பண்ண வாடா.
ஒருத்தன் இருக்கான், ஒரு அடி பறக்கான். மண்டையிலே போட்டு விட்டு பார்ப்போம் தம்பி. இங்கே நான் ஒருத்தர் ஸ்பானிட்டான். ஐயோ என்ன அடிக்கான்? யார் கைசுவேன்? என்னாச்சு திடீர்னு பக்கம் விட்டு இல்லை ஒன்றாவில் தப்பிச்சு போகணும். அடிச்சிடாத, நீ தப்பிச்சு வா. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்னொரு 3 பேர் தான் கைஸ், 3 பேர். அவங்கள மட்டும் ஸ்பீடாக அடித்து முடிக்கணும். லாங்லேருந்தே அடி போனாங்கலாம். அப்படி பறக்கிற பறைய பார்த்தீங்களா, சதுரம் அப்படி படிப்போம். ஒன்று போட்டுவிடும் கைஸ். ஐயோ அடக்கு இருக்கு பையல, மிஸ் பண்ண வச்சிட்டியில. எங்கே இருக்கான்? அடித்து போட்டு விடுவோம். அவ்வளோதான் கைஸ். ஒருத்தன் இல்லை, இன்னும் 2 பேர். சரி சரி சரி, எனக்கு ஒரு அடி போட்டு அடி மறைஞ்சிரும். இவன் யாருப்பா என்ன அடிச்சிட்ருக்கான்? கேஸ் யார் இது? யாருன்னு கேட்கேன். என்ன அடிச்சிட்டு இருக்கான்? டென்ஷன் ஆகுது கைஸ். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தானா இல்லைனா என்ன கொல்லணும்னு வந்தானே எனக்கு ஒன்றும் புரியலை. பிவிபி இப்போ நம்ம இதை பாயிண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிவிபி எனேபிள் வைக்கக்கூடாது, அதான் சிறையாகும். இல்லை என்னை அடித்து கொண்டே இருப்பான். போவோம் ஸ்பீடாக போவோம். மேலே ஏதோ செஸ்ட்டு இருக்குங்க, பார்ப்போம். முதல்ல இவனை அடிச்சுட்டு போங்க. ஒரு அடி போட்டு போக வேண்டியதான். 6 செகண்டில் கொரிலா வந்துடுவானா? மேலே போய் ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஐயோ வந்துட்டான் கைஸ், வந்துட்டான். அப்படியே முடிச்சுட்டு போவோம். என்ன அடிக்கான்? ஓடி எல்லாம் ஓடி. ஐயோ மெசேஜ் வேறு ஓப்பன் ஆகிட்டு. முடிச்சு விடுங்க கைஸ், அவ்வளோதான். ஒரே ஒருத்தன் இவனையாச்சும் அடிக்கணுமே. கை துருன்னு இருக்குது. அவ்வளோதான், மண்டையிலே போட்டாச்சு. என்ன பறந்து வரான்? ஓடு வெறுப்பத்திட்டு ஓடே. பின்னாடி ஒரு ஷாட்டை போட்டு விடுவோம். வா தம்பி, பக்கத்தில் வா. ஐயோ பறந்துருவான்னு பார்த்தா பறக்க மாட்டேக்கான். முடிச்சு விட்ருவோம். இப்போ முடிச்சு விட்ருவேன். 2 பேர் ஸ்லோவாக போகலாம், அப்படி வெறுப்பத்திட்டு போகலான்னு பார்த்தா முடிச்சிட்டேன் கைஸ். எத்தனை லெவல்? 2 லெவல் தானா? நானும் நிறைய எதிர்பார்த்தேனே கைஸ். 2 லெவலை மட்டும் கொடுத்து விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம இப்போ 64 லெவலுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸை மாற்றிருக்கோம். ஒவ்வொரு அடியும் சும்மா வம்பையாக விடும் கைஸ். அப்படி பறக்கும் அடிலாம். ஐயோ ஸ்பீடாக போகணும். டபுள் ஜம்ப்பு மேலே ஏறிட்டு ஸ்பீடாக போய் கொரிலா கிங்க்கு ஒன்று போடணும். அது 20 லெவலில் வந்துடும். நமக்கு 22 லெவலே வந்துட்டோம். கொரிலா கிங்கு கன்ஃபார்மு கொடுத்துட்டு ஓடியே வரணும். அவன் ஏற்கனவே இது லைஃப்பை நிறைய குறைச்சி வச்சுருக்கான். ஐயோ இது வேறு நிறைய குறைச்சி வச்சுருக்கான். நம்ம ஸ்பீடாக போய் அடிக்கணும். டபுள் ஜம்ப் அவ்வளோதான், வந்தாச்சு. ஒரு டபுள் ஜம்ப்பு. யானே தெரியல, இந்த கேமில் டபுள் ஜம்ப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களே அடிக்க முடியுமா? சரி அடிக்க முடியல. சரி ஓகே ஸ்பீடாக போவோம். ஐயோ லைஃப் வேறு குறையுமே. நல்ல வேலை ட்ராம்போலின் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அடிப்போம். நாங்களே ஒரு அடி முடிஞ்சு கைஸ், முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விட்ருங்க. இதே மாதிரி ஹாரர் கேம், ஃபன்னி கேம், அந்த மாதிரி நிறைய கேம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானு, ஐயோ முடிச்சு விட்டான். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானாலு நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதான் எங்களோட ஒரு இது. ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வேறு கேம் சொல்லாதீங்க, ரோப்ளாக்ஸை பற்றி சொல்லுங்கள்.